இன்றைக்கி சண்டே. நீங்கள் எல்லோரும் ஓடுறது, நடக்கிறது, பறக்கிறது, தாவுறது, நீந்துறதுன்னு எல்லாம் செஞ்சிட்ருப்பீங்க. நாங்கள் இன்றைக்கி செட்டிநாடு ஸ்பெஷல் நீர் உருண்டை தான் பண்ணுறோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. வாங்க எப்படி செய்து பார்க்கலாமா. இதுக்கு நான் 1/2 கிலோ இட்லி அரிசி போட்டு அதில் தேங்காய் 1 மூடி தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கடாயில் 2 டீஸ்பூன் 2-3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், வரமிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் காரம் கம்மியாகவே போட்டுக்கலாம். ஒரு 3 வரமிளகாயை 3-4 வரமிளகாயை நல்லா கிள்ளி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா நல்லா 2-3 கொத்து கருவேப்பிலையும் கிள்ளி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நான் மாவில் உப்பு போடல, இப்போ தான் உப்பு போடுறேன். இதை அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வந்து 1/2 கிலோ அரிசிக்கு, இட்லி அரிசிக்கு 1 மூடி தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த மாவை இது கூட கொட்டி நம்ம கிளறணும். இது கூட கொட்டி லைட்டாக கழுவி தண்ணி ஊற்றி கிளறிக்கிட்டே கைவிடாமல் கிளறிட்டுதுன்னா கட்டிப்பட்டுரும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கைப்படாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். அப்போ வந்து உப்பு பார்த்துக்கலாம். நம்ம உப்பு பார்த்துலன்னா தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா இந்த கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். கிளற நல்லா கையில் ஒட்டாத அளவுக்கு பதம் வரணும். தண்ணி தொட்டுட்டு இந்த மாவை தொட்டோன்னா கையில் ஒட்டக்கூடாது. இந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். நல்லா கெட்டிப்பட்டுருச்சா, கையில் ஒட்டலை பாருங்கள். இப்படி வந்தோடனே இறக்கி வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு 10 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துகிட்டு வேக வச்சு எடுத்துட்டோன்னா ரொம்ப டேஸ்டியான நீர் உருண்டை ரெடி. இது செட்டிநாடு ஸ்பெஷல் நீர் உருண்டை. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், பட் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சாஃப்டாக வரும். நல்ல 1 மூடி தேங்காய் போடுறீங்க இல்லையா, அதனால் நல்லா சாப்பிட்றோம். தேங்காயை மட்டும் கம்மி பண்ணிடாதீங்க, அப்புறம் கல் மாதிரி ஆகிடும். அதனால் தேங்காய் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு தான் உருண்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ 1 மூடி தேங்காய் போட்டு, நான் சொன்ன அளவுக்கு 1 மூடி தேங்காய், நீங்கள் கூட போட்டிங்கன்னா இன்னும் தேங்காய் அதிகமாக போட்டு அரைச்சி எடுத்து பண்ணி பாருங்கள். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எல்லோருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, சாப்பிடுவாங்க.